இந்த வீடியோவில் நம்ம கிங்டம் படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தேவரகுண்டாவில் கேஜிஎஃப்குள்ளே நுழையிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்குள்ள சீனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சீனுமே கிடையாது. நம்ம போக்கிரி படத்தில் வந்து விஜய் வந்து தனியாக ஒரு ரவுடியாக கெட்ட போடுற எல்லா வில்லனையும் வந்து அடிப்பார். அந்த மாதிரி வந்து விஜய் தேவரகுண்டாவுக்கு 2வது ஸ்டெப்பில் வந்து காமிச்சிருக்காங்க. 3வது ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் தேவரகுண்டாவை பார்த்தீங்கன்னா அந்த தானாகாரன் படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு போலீஸ் ஆஃபீஸராகட்டும், ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராகட்டும் வந்து காமிச்சிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா கைதி படத்தில் வர மாதிரி வந்து இவருக்கு மொட்டை கட்டிங் கொடுத்து விட்டு எல்லாத்தையும் அடிதடி பண்ணுறது, காட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்காரு. அப்புறம் தங்காளன் படத்தில் வர இதையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் வர ட்ரைப்ஸ் காட்டுவாசி இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு நேச்சுரலிஸ்டிக்காக ஒரு ரியாலிட்டியாக இல்லை விஜய் தேவரகுண்டா அதில் கொஞ்சம் வேறு ஃப்ரேமில் காட்டின மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. ஒரு சலார் படத்தில் வர மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சண்டையாட்டம் வந்து இதில் அண்ணன் தம்பி சண்டையாட்டம் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ணன் தம்பிங்க வந்து 2 பேருமே சண்டை போடுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ், அப்புறம் ஸ்கல் ஐலாண்டில் வர மாதிரி வந்து அந்த ஃப்ரேமை வந்து காமிச்சிருக்காங்க விஜய் தேவரகுண்டாவுக்கு. அவர் பழைய தீவுலேருந்து வர மாதிரி. இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் நல்லாயிருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா பயங்கர மொக்கையாக இருக்கும். பிளானட் ஆஃப் தி ஏப்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த சீசர் படம் வந்து மக்கள் எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டு வரும். அந்த மாதிரி வந்து காட்டுவாசியாக காமிச்சிருக்காங்க.